வணக்கம். வி. சேகர் அற்புதமான ஒரு இயக்குனர். அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் நீங்களும் ஹீரோ தான். அவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் நானும் நிரகல் ரவி நடித்தோம். ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் நான் நடிச்சிருக்கேன். ஒரு குடும்ப படங்களே ரொம்ப வித்தியாசமாக ஏதோ நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயக்குனர். அதில் முக்கியமாக பொங்கலோ பொங்கல்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பொங்கலோ பொங்கல் என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிருப்பார். ஸோ அந்த 90s வந்த படத்திலே முக்கியமாக அந்த பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு ஒரு படம். அதில் நான் கவுண்டமணி அண்ணன் நிறைய பேர் நடித்தோம். ஸோ நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு அந்யோன்யமான விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் வி. சேகர். வி. சேகர் அவர் குடும்பத்தினருக்கும் வி. சேகர் அவருடைய ஆன்மா சாந்தியுடைய இறைவனை. சின்ன செடிதான் நெல், அதுதான் உயிர் கொடுக்கும். அந்த மாதிரி சின்ன படம் தான் தயாரிப்பாளர்களையும் டைரக்டர்களுக்கும் வாழ்க்கை கொடுக்குங்கிறத அவர் சின்ன படமாகவே எடுத்து பெரிய சக்சஸ் பண்ணார். அவருடைய இழப்புங்கிறது எல்லாத்துக்கும் விட எங்களுக்கு கொஞ்சம் இயக்குநர்கள் சங்கத்துக்கு பெரிய இழப்பு தான். இது மேலே நம்ம சொல்றது அண்ணன் வி. சேகர் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நல்ல நண்பர். என்னோட டப்பிங் தேட்டர் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால் நான் வாரம் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு விஷயங்களாக பேசுவார். தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார். இருக்கும்போது மேக்சிமம் அந்த உதவி இயக்குநர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய மகனையும் நடிக்க வைக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்தார். அதை நினைக்கும் போது அவருடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஈடேறுவதற்கு தாமதமாயிருச்சு. அது மட்டும் இல்லை, அவரும் அவருடைய மகனும் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் மக்களுக்கு தேவையான எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஒரு தகப்பனும் மகனும் கூட ரொம்ப ஒரு அந்யோன்யமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த தம்பி என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவார், இவர் என்ன சொன்னாலும் அந்த தம்பியும் கேட்டுக்குவாங்க. 2 பேரும் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வீட்டில் நான் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அவருடைய படைப்புகள்லாம் காலத்தால் மறக்க முடியாது. வரவு 8 செலவு 10, பிறந்த வீடா புகுந்த வீடா, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், காலம் மாறி போச்சு. இந்த 4 படங்களுமே சில்வர் ஜூப்ளி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் டைரக்டர். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணனுக்கு அடுத்து அந்த ஒரு ஃபேமிலி படங்கள் பெரிய ஹீரோ பக்கம் போகாமல் தன் கை கடக்கமான ஆட்களை வச்சு பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். அன்னாருடைய பிரிவு நமக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மட்டுமல்ல, ரசிகர்களுக்கும் ஒரு பேரிழப்பு. நான் மறுபடியும் அவர் வருவார், இந்த மாதிரி குடும்ப படங்கள்லாம் தருவார்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோம். அதுக்குள்ள அவர் விதி முடிந்து விட்டது. என்ன செய்வது? விதி முடிஞ்சால் எல்லாரும் போய்த்தானே ஆகணும், மறுக்க முடியாதுல்ல. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமியில் வாழ்பவருக்கு இங்கே இடமேதுன்னு கண்ணதாசன் சொன்னது மாதிரி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விதி வலியது. அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய வேண்டுகிறேன், இறைவனை வேண்டுகிறேன்.